சென்னை ஈசிஆர் சாலையில் ஏற்படும் போக்குவரத்தை குறைக்க 11 கிலோமீட்டர் தூரம் சாலை விரிவாக்க பணி மற்றும் உயர்மட்ட சாலை அமைப்பது குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஏவவேலு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது உயர்மட்ட சாலை அமைக்கும் திட்டம் குறித்தான மாதிரி காட்சிகளையும் அமைச்சருக்கு அதிகாரிகள் திரையிட்டு காண்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஏவவேலு, ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக அமைக்கப்படவுள்ள 6 வழி சாலையை விரிவுபடுத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 95% நில எடுப்பு முடிந்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் கையகப்படுத்த நிலத்திலிருந்து மின்கம்பம் மாற்றியமைக்கும் பணி 70% பணி முடிந்துள்ளது. மேலும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களிலிருந்து மின்கம்பங்களை மாற்றியமைக்கும் பணிகள் 70% முடிந்துள்ளதாகவும் மீதமுள்ள 30% பணி இன்னும் 3 மாத காலத்தில் நிறைவடையும் என தெரிவித்தார். சாலையை சீக்கிரம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறைக்கு அவர்கள் அறிவுரை சொன்ன அடிப்படையிலும் ஆணையத்தின் அடிப்படையில் நில எடுப்பு பணியில வேகமாக விரைந்து அரசின் சார்பாக செயல்பட்ட அடிப்படையில் 95% நில எடுப்பு முடிந்து விட்டது. இன்னும் 5% தான் இருக்குது. அது ஒரு 2 இடங்கள் உங்களுக்கே தெரியும். பிஜேபி கிட்ட கொஞ்சம் இடம் இருக்குது, இன்னும் 2 இடங்கள் இருக்குது. அது முடிஞ்சா அது முழுமையா அது முடிந்து விடுகிறது. அதனை ஒட்டி இபி மின்சாரம், ஏன்னா அந்த கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்கிறது, டிரான்சாரம் மாற்றி அமைக்கிறது, இந்த பணிகள் 70% பணிகள் முடிஞ்சிருக்குது. இஞ்சி இருக்கிற பணி இந்த 30% பணி என்பது இன்னும் ஒரு 3 மாத காலத்துல அது முழுமையா அது அடைஞ்சிடும். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரங்கண்டநல்லூர் பேரூராட்சியில் விளையாட்டு மைதானம் அமைக்கும் இடத்தினை அமைச்சர் பொன்முடி பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரங்கண்டநல்லூர் பேரூராட்சியில் புதிதாக விளையாட்டு மைதானம் அமைய உள்ளது. இந்நிலையில் விளையாட்டு மைதானம் அமையவுள்ள இடத்தினை இன்று திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் அமைச்சருமான பொன்முடி பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, பள்ளி கல்லூரிகளுக்கு மிக அருகில் அமையவுள்ள இந்த விளையாட்டு மைதானத்தில் பல விளையாட்டு வீரர்கள் பயனடைவார்கள் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் இருந்தனர். இந்த விளையாட்டு மைதானம் சிறு வருமானம் இங்கே இருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மேலுள்ளதாக இருக்கும். அதுதான் இன்று தமிழக துணை முதலமைச்சருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இந்த சிறு ஸ்டேடியத்தை திறந்து வைக்கிறார்கள். கரூரில் சிறிய அளவிலான ஜவுளி பூங்கா மற்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கான பொது வசதி மையத்தை அமைச்சர்கள் காந்தி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். கரூர் மாவட்டம் காக்காவடி அருகே உள்ள குள்ளம்பட்டி பகுதியில் முதன்முறையாக சிறு ஜவுளி பூங்கா எனும் மினி டைட்டில் பார்க்கின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் முதல் சிறு ஜவுளி பூங்காவை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பின்னர் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கான பொது வசதி மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காந்தி, தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக டெக்ஸ்டைல் தொழில் விளங்கி வருவதாகவும் டெக்ஸ்டைல் நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மேலும் டெக்ஸ்டைல் ஆய்வுக்கூடம் 6 கோடியில் அமைய உள்ளதாக கூறினார். மத்தூர் அருகே பிறந்த சில மணி நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பெண் பச்சிளம் குழந்தையை வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே உள்ள பள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரது தென்னந்தோப்பில் குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டுள்ளது. இதனை கண்ட வழியாக சென்ற பொதுமக்கள் அங்கு சென்று பார்த்தபொழுது தொப்புள் கொடியுடன் பெண் குழந்தை ஒன்று வீசப்பட்டிருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் குழந்தையை வீசி சென்றது யார், குழந்தை பெண் குழந்தை என்பதால் விட்டு சென்றனரா அல்லது தகாத உறவில் பிறந்த குழந்தையா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் சுகாதார இயக்கம் சார்பாக நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார்.
காரைக்கால் மாவட்டத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருநகர் பகுதியில் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சுகாதார இயக்கம் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் திருநகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமை அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சோமசேகர் அப்பாராவ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட நோய் தடுப்பு திட்ட துணை இயக்குநர் மருத்துவர் சிவராஜ்குமார் சிறப்புரையாற்றினார். இம்மருத்துவ முகாமில் கண் ஆலோசனை, வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் முதன்மை திட்ட மருத்துவ அதிகாரி தேனாம்பிகை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர்களின் சத்துணவு கண்காட்சியும் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.